புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே இணைந்து அந்தந்த துறை சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில தொடர்ந்து ஒரு 4 வாரங்களாக நாராயணா கோச்சிங் சென்டர்னுடைய ஒன் ஆஃப் த சென்டர் டைரக்டர்ஸ் டாக்டர் மஞ்சு அருள்மணி நமக்கு ஜேஇஇ நீட் மாதிரியான பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி வெற்றிகரமா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மேம் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் மேம். மாணவ மாணவியர், பெற்றோர்கள் மற்றும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். மேம், நம்ம நிகழ்ச்சிகளில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தொடங்கி 10th போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், 12th போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பயம் இல்லாமல் அதை அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சென்ற நிகழ்ச்சிகளில் பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா ஜென்ரலான இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த போர்டு எக்ஸாம் ஒரு பக்கம் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்களுக்கு இன்னொரு ப்ரெஷர் பேரண்ட்ஸ் சைட்லேருந்தே கொடுக்கப்படுறது என்னன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஇஇ முதன்மையாக இருக்குது, நீட் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே எல்லாரும் கேட்கறது என்னன்னா என்ன ஆகணும்னா இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியான இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு ஏன் இவ்வளோ மோகம், ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இது பார்க்கப்படுது? அதாவது இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் உலக அளவில் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி போன வருஷம் ஆயிருக்கு. இப்போ இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக நம்ம அனைவரும் முன்னிலையிலும் இருக்கிறது என்னென்னா வேலையின்மை, அதாவது குறைந்த வேலை வாய்ப்பு. அப்போது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் கல்வின்றதை அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அவங்க படிக்கக்குள்ளே அவங்க கல்லூரியிலே இதை தேர்ந்தெடுத்து அவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது எளிமையாக கிடைக்கும். அதனால் இப்போ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அவங்க தேர்ந்தெடுக்கணும்னா முதன்மையாக நமக்கு ஞாபகம் வர்றதுன்னா மருத்துவம், பொறியியல், இதை தாண்டி பார்த்தோம்னா லா அப்படின்னு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு மருத்துவம், பொறியியல் போன்ற முதன்மையான ஒரு தொழில் அவங்க அவங்களோட வாழ்வில் எடுத்துக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவையானது என்னென்னா 11ஆம் 12ஆம் வகுப்பு அவங்க பயிலும் பொழுது அவர்களுக்கு அறிவியல் பாடத்தை எடுத்துக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. இப்போது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க பெரும்பாலான மக்கள் பார்த்தோம்னா முக்கிய அறிவியல் பட்டதாரிகளாகவே இருப்போம். காரணம் என்னன்னு கேட்டோம்னா அறிவியல்ன்றது ஒரு கண்கவர் களம், அதாவது ஒரு ஃபேசினேட்டிங் ஃபீல்டு. அதுவும் இல்லாமல் பலரோட கனவு களம். ஏன்னா அது மாணவர்களுக்கு பிடித்த கலரான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுனால அது அனைவருக்கும் பிடித்த ஒரு களம். இன்னொன்று என்னென்னா இந்த துறையில் இப்போது இந்த காலகட்டத்தில் அடிஷ்னலாக அவங்களுக்கு ரொபாட்டிக்ஸு, பயோடெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி இப்படின்னு பல துறைகள் வந்துட்டுருக்கிறதுனால இதில் இந்திய அளவிலும் உலக அளவிலும் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மருத்துவம், பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு என்னென்னா ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமான ஒரு வேலை மற்றும் நல்ல ஊதியம் இருக்கிற ஒரு வேலைன்றது உங்களுக்கு உலக அளவில் மற்றும் இந்திய அளவிலையும் உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம இக்கட்டான கொரோனா காலம் அப்போ நம்ம பயன்படுத்திய அனைத்து தொழில்நுட்பமே ஒரு அறிவியல் மாணவர்களால் கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு அதை அவங்க செயல்படுத்தினதே ஆகும். இப்போ இந்த இக்கட்டான காலத்திலே அறிவியல் ஒரு மாணவர்களுக்கு அனைவருக்கும் கை கொடுத்துருக்குன்னா அப்போ அறிவியல் எடுத்து படிக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு மாணவன் எந்த குரூப் அவங்க சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? அது அறிவியல் துறை சார்ந்து அறிவியல் கணிதம். ஏன்னா இதுதான் நம்ம இந்த அளவிலும் முதன்மையாக இருக்கிற ஒரு பாடம் பார்த்தோம்னா உங்களுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல், இன்ஜினியரிங் ஃபீல்டு. அப்போ இது படிக்கக்குள்ள அறிவியல் பாடம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதில் வேணால் போகலாம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த பொறியியலாக இருக்கட்டும், மற்ற இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குலாம் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது? ஓகே, இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு தேட்டருக்கு போகணும், இல்லை ஒரு மாலுக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு ஷோக்கு போகணுன்னாலே முதல்ல உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்குது, அதாவது ஒரு நுழைவு சீட்டுன்றது. இப்போது ஒரு ஈவன் இப்போ கவர்மெண்ட் பார்க்குனாலே ஒரு நுழைவு சீட்டுன்றது ஒன்று இருக்குது. காரணம் என்னென்னா எந்த ஒரு இடத்துக்குமே நம்ம உள்ளே போகக்குள்ள அது ஒரு ஃப்ரீயாக எல்லாரையுமே விட்டுட்டாங்கன்னா அதனுடைய மதிப்புன்றது தெரியாமல் போயிடும். அதற்காக தான் எந்த ஒரு பொருளுமே நம்ம மதிக்கணுன்றதுக்காக தான் உள்ளே போக்கில் ஒரு நுழைவு சீட்டு. இப்போ நம்ம ஒரு பொருளை ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்து உள்ளே போனாலுமே அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போது ஒரு நுழைவு தேர்வு, அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்றது இப்போ பொறியியல் மற்றும் இன்ஜினியரிங் இதை தாண்டி அனைத்து கல்லூரிகளுமே இப்போ ஒரு நுழைவு தேர்வுன்றது
இருக்குது. இப்போ நம்ம இன்ஜினியரிங் இது பார்க்கக்குள்ள இதோட முக்கியத்துவம் நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஸ்கூல் எக்ஸாமுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அதனுடைய விடைகளை எழுதுறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிரு, நீ எழுதக்குள்ள உனக்கு என்னன்னா நீ எழுதுனது கரெக்டாக இருந்ததுன்னா உனக்கு மார்க் கிடச்சிரும். இப்போ ஒரு வேளை 1-2 பாயிண்ட் வந்து நீ ஒரு சந்தேகத்தில் இருந்தாலும் எழுதி வச்சிரு, ஒரு வேளை ஒரு நேரம் நல்லா இருந்தால் அதுக்கு மார்க் கிடைக்கும், இல்லைனா அதை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இதுக்கு மார்க் வரும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு மனப்போக்கு மாணவர்களுக்கு இருக்கும். இப்போ ஒன்லி அவங்க வந்து பாடங்களை மட்டுமே படித்து ஒரு ஸ்கூல் எக்ஸாம் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. ஆனால் நுழைவுத் தேர்வுன்னு வரக்குள்ள அதில் என்ன ஒரு கொள்கை வருதுன்னா, நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும், நீ ஒரு வேளை ஏதாவது தப்பு பண்ணினா அதற்குரிய ஒரு சின்னதான ஒரு தண்டனை நீ இருப்பாங்கிறதே அந்த நுழைவுத் தேர்வுன்றதே நம்மளுக்கு வந்து ஒரு மாணவர்களுக்கு சொல்கிறதா நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு கேள்வியோட விடையை மாணவர்கள் கரெக்டாக எழுதுனாங்களா அதற்குரிய 100% மதிப்பெண்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு வேளை அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நுழைவுத் தேர்வு எழுதக்குள்ள எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலுமே அதில் வந்து நீ ஒரு கேள்வியை விடை தப்பாக இருந்ததுன்னா அதற்குரிய மைனஸ் மார்க் அது வந்து 25%. அதாவது ஒரு கேள்விக்கு பதில் எழுதுனா 4 மார்க்குனா 1 மார்க்கு கம்மி, -1 மார்க் வரும் ஒருவேளை அவங்க தப்பாக வந்து அதற்குடைய விடை கொடுத்தா. அப்போது வருங்கால இந்திய தூண்களாக இருக்கிற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நம்ம அதை வந்து யோசித்து செய்யணும். ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு பாசிட்டிவும் இருக்குது, அதை நான் தப்பாக பண்ணிட்டோம்னா அதனால் ஒரு நெகட்டிவான எதிர்வினை வரும் அப்படிங்கிற அடிப்படையே வந்து இந்த நுழைவுத் தேர்வுக்கான ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்க மாணவர்களுக்கு கிடைக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போது இந்த ஒரு இடத்துல நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அதாவது மேரி கியூரி மேடம் அவங்கள பற்றி சொல்ல ஆசைப்படுறேன். அவங்க தான் முதல் பெண்மணி 2 துறையில் இயற்பியல் மற்றும் வேதியியல், அதாவது ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி அப்படின்ற 2 துறையிலுமே ஒரு நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பிறந்தது வந்து ஒரு போலந்து நாட்டில், அங்கேருந்து வந்து ஃப்ரெஞ்சு கண்ட்ரியில் இருந்து பல அறிவியல் சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒர்க் பண்ண ஃபீல்டுன்றது ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபீல்டு, அதாவது கதிர் இயக்கம். அங்கேருந்து அந்த கதிர்வீச்சுகள்லாம் வரும். இப்போ இதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணி அவங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த கதிர்வீச்சுக்கு வந்து பல துறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ கெமிஸ்ட்ரினா ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்கிறதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு இதுவாகவும் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி இருக்கிற கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து இந்த கதிர் இயக்கத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் இதற்கு வந்து பக்க விளைவுகள் இருக்குது. இப்போ இந்த பக்க விளைவுகள் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம்னா அவங்க வந்து அதில் இறங்கி அவங்க அது வந்து செஞ்சதுனால தான். இப்போ அவங்க வந்து பல கனிமங்களையும் ரேடியோ ஆக்டிவ் கனிமங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட கண்ட்ரியை பெருமைப்படுத்துகிற விதமாக பொலோனியம் சொல்லி அவங்க கண்ட்ரியோட பேர் கூட போலந்துன்ற அந்த பேரையும் வச்சுருக்குறாங்க. இப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு முன்னாடி யாருமே இது செய்யாததுனால நமக்கு இன்றைக்கி அடித்தளம் அமைச்சு கொடுத்த அவங்களே இந்த ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சு நிறைய எக்ஸ்போஷர் ஆனதுனால ஏப்ளாஸ்டிக் அனீமியா ஒரு விதமான கேன்சரால் தான் அவங்க கடைசி காலத்தில் இறந்தாங்க. இப்போ இதை பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு செயலை செய்யக்குள்ள இதில் ப்ளஸ் இருக்கும், இதில் ஒரு மைனஸ் இருக்கும் அப்படிங்கிறதையே நம்மளோட மாணவ சமுதாயத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த போட்டித் தேர்வுக்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதுதான் நான் வந்து ஒரு முக்கியத்துவமாக பார்க்குறேன், போட்டித் தேர்வோட முக்கியத்துவமாக பார்க்குறேன். ஓகே சார், நல்ல எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தீங்க மேம். 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் அந்த பசங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, இதுதான் படிக்கணும், இது எனக்கு பிடிக்காதுன்னு எல்லா சப்ஜெக்ட் படிக்கணும். பட் 11th போது அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சயின்ஸ் குரூப் எடுத்தால் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாமே வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம், சயின்ஸ் வந்து அறிவியல் பிடிக்காமல் எடுக்க முடியாது, அவங்களுக்கு அது அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அறிவியல் படிக்க முடியும். 11th அந்த குரூப் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் நீட் அப்படின்னும் போதே அந்த பேர் கேட்கும் போதே ஒரு பயம், ஒரு அச்சம் வந்து தொத்திக்குது இல்லையா? ஸோ அவ்வளோ பயப்பட வேண்டிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது. அதாவது இப்போது இந்த காலகட்டத்தில் நீட்ன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிக்னிஃபிகன்ஸ் ஜஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்திய அளவில் எந்த ஒரு மருத்துவம், அதாவது எம்பிபிஎஸ் அப்படின்ற அலோபதி மருத்துவமாக இருக்கட்டும், இல்லைனா பிடிஎஸ் அப்படின்ற டென்டல் படிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹோமியோபதி, இல்லைனா யுனானி, ஆயுர்வேத மெடிசன், இல்லைனா கால்நடை மருத்துவம், எந்த ஒரு மருத்துவத்துறையை இப்போது நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சாலுமே இந்தியாவில் மருத்துவம் பயிலணும்னா நீட்ன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ன்றது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது இப்போ தமிழ்நாட்டு அளவில் முதன்மையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்த்தோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அங்கே வந்து ஒரு மாணவர் பயிலுனாலுமே, இல்லை நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ்டு காலேஜஸ் இருக்குது, அங்கே மருத்துவம் பயிலுனாலுமே எது ஒன்று நீட்டு தேர்வில் ஒரு மினிமமான மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது இன்ற காலத்தினோட கட்டாயம். இப்போது இந்த ஒரு நீட் தேர்வுனாலும் எல்லாருக்குமே முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயம் வரும்.
அப்போ இதில் அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ், ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டம்ன்றது ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ஒரு அக்டோபர் நவம்பர் மாத வாக்கில் அதை வெளியிடுவாங்க. இதில் இருக்கிற டாபிக்லாம் நீங்கள் பார்க்கக்குள்ள மாணவர்களோட 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை சேர்ந்தே இருக்கும். இப்போ இதில் நமக்கு பொதுவாக என்ன ஒரு தோணும்னா, இப்போ நான் சமச்சீர் கல்வியில் படிக்கிறேன், அப்போ எனக்கு வந்து இந்த பாடப்புத்தகம் என்னோட பாடப்புத்தகத்தை படித்தோம்னா இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுத முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது சமச்சீர் கல்வியிலையும் மற்றபடி நம்ம என்சிஆர்டி புக், அதாவது சிபிஎஸ்சின்னு சொல்கிற அந்த புக்லேயும் இருக்கிற கண்டென்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் 1-2% கண்டென்ட் வந்து அதிகமாக தான் இருக்க வழிய இந்த சிபிஎஸ்சியில் இருக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்குது. அப்போது எந்த ஒரு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறவங்களும் சரி, இல்லை சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படிக்கிறவங்களும் சரி, அவங்களோட 10வது 11வது 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களை தெளிவாக படிச்சுட்டு இதற்கு தேவையான பயிற்சி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு கேள்வி எழுதணும்னா அது நம்ம கரெக்டாக எழுதணும்னா ப்ளஸ் வரும், இப்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நெகட்டிவ் வரும். இப்போ இதுக்குரிய பயிற்சி தேவை. இப்போ சாதாரணமாக ஒரு மாணவர்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு 95 மதிப்பெண்கள் போர்டு எக்ஸாமில் அதாவது பொதுத் தேர்வில் வாங்கின மாணவர்களுக்கு கூட நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி மருத்துவம் சீட் வந்து உங்களுக்கு கிடைச்சிதான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 98-99% மதிப்பெண்கள் வாங்கின ஒரு மாணவர்களுக்கு தான் அது கிடைச்சிருக்கு. பட் இப்போ நான் இந்த கடந்த ஒரு 4-5 வருடமாக நான் பார்க்குறது என்னன்னா, ஒரு மருத்துவம் எனக்கு வந்து ஒரு கனவு, நான் வந்து இதை அடையணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சின்ன வயசுலேருந்து அந்த அளவுக்கு ஸ்டடீஸில் ஒரு 100% எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து திறமை இல்லை, ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லி ஒரு சிறந்த பயிற்சி நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அவங்க அதற்குரிய பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 80% மதிப்பெண்கள்லேருந்து 90% மதிப்பெண்கள் இந்த போட்டித் தேர்வில் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ சீட் கிடைக்குங்கிறது ஒரு உண்மை. ஸோ ஜேஇஇ, நீட் மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஈஸியாக வந்து அவங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். பிரேக் முன்னாடி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. என்னென்ன குரூப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருந்தோம். நீட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் நீட் ஈஸியாக வந்து அப்பியர் ஆகலாம், ஈஸியாக வந்து அதுலேருந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நெகட்டிவ் மார்க்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றியும் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட. ஸோ இப்போ வந்து ஜேஇஇ பற்றி பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பொறியியலுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஏன் வந்து ஜேஇயை நோக்கி போயிட்டு இருக்காங்க? ஜேஇ வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? அதாவது இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி, மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ், அதாவது மற்ற பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி பாடத்திட்டத்துக்கு கீழே இயங்கிட்டு வரும். இப்போ இதில் இருக்கிற கல்லூரிகள் மற்றும் சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இதில் சேர்றதுக்கு நம்ம மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு தேவையில்லை. ஆனாலுமே இப்போது இந்திய அளவில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டிடியூட், அதாவது என்ஐடிஸ், IIIT மற்றும் ஐஐடி அப்படின்ற ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்கிற இன்ஸ்டிடியூட் போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக எடுத்துக்கணும். இப்போது நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களே வந்து தமிழகத்தில் காலகாலமாக சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்னென்னா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. அப்போ அந்த காலத்தில் இருந்தே ஒரு கடலை கடந்து போயிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்ம வந்து திரவியம் தேடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்கல. நம்மளோட தமிழக மக்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போய் உலக அளவில் போய் நம்மளோட வந்து பெருமைகளையும் நம்மளால் சாதிக்க முடியுன்றத சொல்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்படி இருக்கக்குள்ள இன்றைக்கி இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், அது நிறைய இந்தியாவிலையும் இருக்குது, உலக அளவிலையும் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல நமக்கு வந்து வேலைவாய்ப்பு எளிதாக கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம வந்து இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸில் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போது நம்ம பொதுவாக என்ன நினைப்போன்னா, ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இமயமலை உச்சி போய் நம்ம அடையணும், இமயமலைக்கு போகணுன்றது நம்ம ஒரு குறிக்கோளாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இமயமலை உச்சியில் இருக்கிற ஒரு சிகரத்தை போய் நம்ம அடையணும்னு நினச்சி நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை.
ஒருவேளை நம்ம அந்த சிகரத்தை போய் தொட முடியலனா கூட நம்ம வந்து ஒரு இமயமலைக்கு அடிவாரத்துக்கு போயிடுவோன்றது ஒரு நிஜம். அதே மாதிரி நம் மாணவர்கள் அனைவருமே ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா ஒரு என்ஐடிக்கு போகிறதுக்குரிய ஒரு பயிற்சிகளை அவங்க வந்து +1 +2ல எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒருவேளை அதில் தேர்ச்சி அடையலைன்னா கூட கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போர்ட் மார்க்கை வச்சு அவங்களால போக முடியும். இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஒரு 100% ஒரு 100 மாணவர்கள் வந்து ஒரு போட்டித் தேர்வுக்காக பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க எடுத்துக்கிற பயிற்சியும் எந்த காலேஜுக்கு எந்த கோர்ஸ்க்கு அவங்க போகணுன்றதை பொறுத்து 1% மாணவர்களோ 2% மாணவர்களோ அதிகபட்சமாக 10-20% மாணவர்களோ வெற்றி பெறுவார்கள். ஆனால் இந்த போட்டித் தேர்வை எடுத்துக்கிற 100% மாணவர்களுமே அவங்களோட வாழ்வில் வெற்றி பெறுவாங்கன்றது நிச்சயம். அப்படி பார்க்கக்குள்ள நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிற ஒரு மாணவர்கள் JEE அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ன்றது எடுத்துக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். இலக்கை வந்து வானத்தை நோக்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதனுடைய எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படின்னா பள்ளி படிப்பை தாண்டி அவங்களுக்கு என்ன இருக்கணும், இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? ஓகே, இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்க்கோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 12th போர்டு மார்க்கில் 75% இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் JEE மெயின்ஸ்ன்றது NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது வருஷத்துக்கு 2 முறை அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பொதுத் தேர்வுக்கு முன்பு ஜனவரி எண்ட்லேயும் பிப்ரவரி முதல் வீக்லேயும், இரண்டாவது வந்து பொதுத் தேர்வு முடிஞ்ச உடனே ஏப்ரல் மாதத்துலேயும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 எக்ஸாமில் எதில் அவங்களுக்கு சிறந்த மதிப்பெண்கள் வருதோ அதை வந்து அவங்க எடுத்து அதை பேஸ் பண்ணி அட்வான்ஸுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். இப்போது கிட்டத்தட்ட 15 ஒரு 17 லட்சம் மாணவர்கள் வந்து JEE மெயின்ஸ்ன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. இப்போது இதிலிருந்து அதில் முதன்மை பெறுகின்ற 2.5 லட்சம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்க வந்து JEE அட்வான்ஸ்ன்ற ஒரு போட்டித் தேர்வுக்காக ஏப்ரல் மாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு மே மாத கடைசி வாரம் இந்த வருஷம் வந்து மே 25ஆம் தேதி வந்து JEE அட்வான்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த JEE மெயின்ஸில் குவாலிஃபை ஆகிற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு என்னன்னா இந்த JEE மெயின்ஸ் மார்க்கை வச்சு இவங்களால வந்து NITs, IIITs மற்றும் சில யூனிவர்சிட்டிஸ் அதில் வந்து அவங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்கு மேலே IITs இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து ஒரு மாணவர்கள் போய் சேரணும்னா இவங்க கண்டிப்பாக JEE அட்வான்ஸ்ன்ற ரெண்டாவது கட்ட தேர்வினை எழுதி அதில் வந்து அவங்க அந்த தரவரிசை பட்டியலில் அவங்க என்ன இடத்துல இருக்கிறாங்க அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து அவங்க IITஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த NIT, IIIT, IIT பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம். இதில் நம்ம வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ சீட்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க? ஓகே, இப்போ நம்ம NITஸ்ன்னு பார்த்தோம்னா இந்திய அளவில் 31 NITs இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் முதன்மை வகிக்கிற முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற NITன்னு பார்த்தோம்னா அது நம்ம திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இப்போது அது நம்பர் 1 NIT வந்து நம்ம திருச்சியில் இருக்குது. இப்போ நம்மளோட தமிழ்நாடு அங்கே வந்து கிட்டத்தட்ட 800 சீட்ஸ் வந்து இன்ஜினியரிங்காக இருக்குது. இப்போ நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அங்கே வந்து 50% ஒதுக்கீடு இருக்குது. அப்போ பார்த்தோம்னா அந்த 400 சீட்டுக்கு நம்மளோட மாணவர்கள் மட்டுமே அதில் போட்டி போட முடியும். இப்போ இந்த ஒரு சீட்டில் JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி இதுக்குள்ளே வந்து இந்த ஒரு தமிழ்நாட்டு கோட்டாக்குள்ளே நம்ம மாணவர்கள் உள்ளே போனோம்னா அவங்க வந்து JEE மெயின்ஸுன்ற ஒரு நுழைவுத் தேர்வில் 60-70% மதிப்பெண்கள் எடுத்தாலே ஒரு மாணவர்களால் உள்ளே போக முடியும். அதற்கும் அதிகமாக எடுக்கக்குள்ள அவங்க விருப்பப்பட்ட துறை கிடைக்கும். ஆனால் பொதுவாக நமக்கு என்ன நினச்சிக்கிறோன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் போகிறது நமக்கு வந்து ஈஸி, ஆனால் ஒரு NITs அப்படின்னு இருக்கக்குள்ள அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, திட்டமிட்டு மாணவர்கள் படித்தா JEE மெயின்ஸ் எக்ஸாமில் ஒரு 60-70 மாணவர் மதிப்பெண்கள் எடுத்தாலே அவங்க வந்து திட்டமிட்டு NITஸ்குள்ளே அதுவும் நம்பர் 1 இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 NITயில் நம்மளோட மாணவர்களால் செல்ல முடியும். ஓகே, இப்போ இதை தாண்டி பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIIT இது வந்து 26 இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் இருக்குது. ஓகே, அப்புறம் IITs வந்து ஓல்டு IITs. இப்போ நம்ம சென்னை IITன்னு பார்த்தோம்னா இந்திய லெவலில் எப்பயுமே முதல் இடமோ இல்லை 2வது இடத்துலையோ இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மும்பை இருக்கும். இப்படி பார்க்கக்குள்ள ஓல்டு IIT 7, இப்போ இன்னைய டேட்டுக்கு 23 IITs இருக்குது இந்திய அளவில். ஸோ இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு என்னென்னா மற்ற மாணவர்களை விட வேலை வாய்ப்புங்கிறது உங்களுக்கு எளிதாக கிடைச்சிரும். இப்போ இந்த மாணவர்கள் அடையிற ஒரு நிலையை
மற்ற இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிற மாணவர்கள் போய் அடையணும்னா அவங்க வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு கடின உழைப்பை வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே உங்களுக்கு நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை வாய்ப்புமே வந்து சீக்கிரமாக கிடைக்கும், ப்ரையாரிட்டி இருக்கும். ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நாராயணா கோச்சிங் சென்டரில் உங்களுடைய கோச்சிங் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பசங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது மறுபடியும் நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறது என்னென்னா, எங்களோட இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுக்கோன்றத எங்களோட இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஜேஇ மெயின்ஸ் ரிசல்ட்டே வந்து உலகுக்கு தெரிவிச்சிருச்சு. அதாவது 6 மாணவர்கள் 300க்கு 300 மதிப்பெண்களும் அதை தாண்டி 2 மாணவர்கள் 100% என்று எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. இப்போ இன்னும் வரும் ஏப்ரல் மாதத்தில் இந்த எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக வந்து கூடுதலாக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, எங்களோட பாடத்திட்டம், அதாவது நாங்கள் மெட்டீரியல் சொல்கிற அந்த புக்ஸு இதில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அன்னன்னைய பகுதிக்கு அன்னன்னைய பாடத்தை வந்து மாணவர்கள் படிச்சுட்டு அதை உடனே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அளவில் இருக்கும். இதை தாண்டி எங்களோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இது வந்து ரொம்ப ரொம்ப யுனிக்கு. த்ரூ அவுட் இந்தியா உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் அனைத்து மாணவர்களுமே எழுதக்குள்ள எங்களோட மாணவர்களுக்கு எப்பவுமே நம்ம இன்னைய தேதிக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷனில் நம்ம எந்த அளவில் இருக்கிறோம், ஒரு இந்திய லெவலில் ஒரு மாணவர்கள் இத்தனை மாணவர்களுக்கு நடுவில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது வாரம் வாரம் அவங்களுக்கு வந்து நம்ம தேர்வு வச்சு அதன் மூலயமா அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போது அவங்களுக்கு அது தெரியக்குள்ள அவங்க வந்து அவங்களை இன்னும் மேம்படுத்தி கொள்றதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நல்ல விரிவாக சொன்னீங்க. ஐஐடி, IIIT எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி மேம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம் வேற ஒரு டாப்பிக்கோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.